அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சரித்திர வெற்றியை பதிவு செய்த அண்ணன் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மற்றும் டிவிகே கட்சியோட வளர்ச்சி, இந்த வெற்றியை பார்த்து எதிர்கட்சிகள்லாம் உண்மையிலே பயந்து போயிட்டாங்கன்றது தான் உண்மை. இப்போ இந்திய அளவில் ஊழல் சக்திகளும் பண சக்தியும் சேர்ந்து இந்த ஜனநாயக சக்தியை எதிர்க்கும் விதமாக டிவிகேவை இந்த 6 மாதத்தில் ஆட்சியை கவுக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் அவங்க ஏற்கனவே பார்த்துட்டாங்க. அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரத் சார் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்லுவானுங்க, அமைச்சர் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னுவானுங்க. இப்போ புதுசாக தொழில்துறை அமைச்சர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வீடு வாங்கினது சம்மந்தமாக ஒன்று கிளப்பி விட்டானுங்க. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சார் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டு வச்சிட்டானுங்க. இப்போ இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க. அது எதிர்கட்சியில் இருக்கிற வக்கீலுங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் கேஸ் போட்டு இந்த மாதிரி அமைச்சர்லாம் அங்கே இருக்கிறாங்க, ஊழல் பண்ண அமைச்சர்லாம் இருக்கிறாங்க, இதை நாங்கள் கோர்ட்டில் போய் நாங்கள் ஜெயிச்சு ஆட்சியை கவுப்போம், சட்டம் வழி வகுக்குது அப்படின்னு தான் இப்போ எதிர்கட்சியில்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், இதே எதிர்கட்சிகளில் ஒருத்தர் மரியம் வில்சன் அவர் கிறிஸ்டின் சம்மந்தமாக பேசுகிறாராம். இப்போ நான் இந்து, என் பேர் செந்தில்குமார். எனக்கு விஜய் அண்ணனை, ஜோசப் விஜய் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அமைச்சர் மரியம் வில்சன் அவர்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் எந்த இடத்துல அவன் கண்ணுக்கு இது மத ரீதியாக ஜாதி ரீதியாக இவங்க பிரிக்கிறாங்கன்ற மாதிரி அவனுக்கு தெரியுதுன்றது எனக்கு தெரியல. தலித் மக்களில் 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு. அவன் எதை வச்சு இந்த மாதிரி சொல்கிறான்றது எனக்கும் புரியல. சிஎம் தான் ஜோசப் விஜயை தவிர அமைச்சர்கள் யாரும் அந்த மாதிரிலாம் ஒன்றா ஒரு குறிப்பிட்டுலாம் கொடுக்கல. ஒரே ஒரு மரியம் வில்சன் தான் அங்கே இருக்கிறாரு. மீதி பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இதுக்கு மேலே இதை நான் பேச வரும்ல, நீங்களாம் புரிஞ்சிக்கலாம். இப்போ இவங்க எப்படியாவது ஜெயிக்கணும் கௌரவத்துக்காக. அப்பயே எலெக்ஷன் முடிஞ்ச டைம்லேயே 2 பேர் கர்நாடகா போயிட்டு வந்தாங்க. நிறைய வேலைகள் நடக்குது. அதாவது மத்தியில் ஆளுங்கட்சியோட உதவி இவங்களுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகள் இவங்களா ஒன்று உருவாக்கி இதெல்லாம் எத்தனை கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு இதில் தீர்ப்பு வாங்குவானுங்க ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. இதுதான் இவங்க பிளான். அதுக்கு இவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இவங்களுக்கு தேவைப்படுது. இவனுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லாமே அண்டர் கிரவுண்டில் இவனுக்கு க்ளீனாக வேலை பார்த்துன்னுக்கிறானுங்க. அவ்வளோவும் பணநாயகம். மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ஓட்டை மட்டும் நீங்கள் அண்ணனுக்கு போட்டிங்கன்னா போதும். அவன் எங்கே போய் நின்னாலும் சரி, ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசியில் அவன் ரோட்டில் நின்று உங்கள் காலில் தான் விழணும் ஓட்டுக்கு. நீங்கள் தான் சென்ட்ரலுக்கு போட்டான், அமெரிக்காவுக்கு போட்டான், ஏன் ஐநாக்கு கூட போட்டோமே, எந்த கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வேணாலும் டிவிக்கு எதிராக கொடுக்கட்டுமே. ரீஎலெக்ஷன் இல்லை, எந்த எலெக்ஷன் வந்தாலும் மக்கள்கிட்ட தான் தீர்ப்பு இருக்குது. நம்ம தான் அவங்களுக்கு லைசன்ஸு. அதை என்னையும் அவனுக்கு மறக்கூடாது. அந்த அளவுக்குலாம் விடக்கூடாது. மக்களோட வாழ்வாதாரம், விவசாயிகளோட வாழ்வாதாரம், நம்மளோட முன்னேற்றம், இதுக்கெல்லாம் உங்களுக்கு கையில் கிடச்சிருக்க ஒரு அருமையான வாய்ப்பு தான் டிவிகே கவர்மெண்ட்டு, அண்ணன் விஜய் தலைமையிலான ஆட்சின்றதை இளைஞர்களும் சரி, இளம் பெண்களும் சரி, பெண்களும் சரி, தாய்மார்கள் அதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்க எல்லாருமே அண்ணனுக்கு சப்போர்ட்டு தான். கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த காலகட்டம் இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது நம்மளுக்கு.